சர்வதேச ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில டபுள் செஞ்சுரி யார் வந்து பதிவு பண்ணிருக்காங்க அப்படின்ற தகவல் தான் நாம இன்னைக்கு இந்த பதிவுல பார்க்க போறோம். அதாவது ஒரு நாள் போட்டிகள்ல மட்டும் 200 யாரெல்லாம் அடிச்சிருக்காங்க அப்படின்ற தகவலை பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் தான் நீங்க பாக்குறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. அப்பதான் கிரிக்கெட் சம்பந்தமா நாம போடக்கூடிய அற்புதமான அரிய தகவலா நீங்க தெரிஞ்சுக்க முடியும். மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கன்றுகள் நடப்படும் விஷயம் தெரிவிச்சுக்கிறோம். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓடிஐ சர்வதேச கிரிக்கெட் போட்டிகள்ல யாரெல்லாம் டபுள் செஞ்சுரியை பதிவு பண்ணிருக்காங்கன்ற தகவலை தெரிஞ்சுக்கலாம். கிரிக்கெட் போட்டி அப்படின்னு சொன்னாலே உண்மையா பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டத்துல ஒரு டீமே பாத்தீங்கன்னா 100 ரன் அடிக்கிறது ஒரு பெரிய சாதனையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு டீமே 200 ரன் அடிக்கிறது பெரிய சாதனையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு டீமே 300 ரன் அடிக்கிறது ஒரு சாதனையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு டீமே 400 ரன் அடிக்கிறது ஒரு பெரிய சாதனையா இருந்துச்சு. ஆனாலும் ஒரு தனிப்பட்ட மனிதன், தனிப்பட்ட நபர் பாத்தீங்கன்னா அவருடைய இண்டிவிஜுவல் ஸ்கோர் 50ல இருந்து செஞ்சுரியில இருந்து 150ல இருந்து 200 அப்படின்னு வர்றதுக்கு ரொம்ப காலகட்டமா ஆயிடுச்சு. கிரிக்கெட் ஆரம்பிச்சு ரொம்ப காலகட்டம். அதாவது பாத்தீங்கன்னா கிரிக்கெட்டே பாத்தீங்கன்னா டபுள் செஞ்சுரி யாராலும் அடிக்க முடியாது அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வரும்போது டபுள் செஞ்சுரியை பதிவு பண்ணாங்க. கிரிக்கெட் உலகின் கடவுள் சச்சின் டெண்டுல்கர் தான் முதலாக அவர் கிரிக்கெட் உலகில் ஓடிஐ சர்வதேச கிரிக்கெட் போட்டிகள்ல டபுள் செஞ்சுரியை பதிவு பண்ணது. கிரிக்கெட் உலகின் கிரிக்கெட் கடவுள் பாத்தீங்கன்னா சச்சின் டெண்டுல்கர் வந்து அந்த சாதனை வந்து நிகழ்த்தினார். 200 ரன் நாட் அவுட்ல அவர் வந்தார். இவர் தான் முதலாவது டபுள் செஞ்சுரியை பதிவு பண்ணாருங்க. ஸோ இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா முதலாவது டபுள் செஞ்சுரியை பதிவு பண்ணாரும். அவரை தொடர்ந்து பாத்தீங்கன்னா அடுத்தபடியா இருக்கக்கூடிய செஞ்சுரியை பதிவு பண்ணதால சச்சின் டெண்டுல்கர் 12வது இடத்துல தான் இருக்காரு. ஆனா முதலாவது செஞ்சுரியை பதிவு பண்ணி நம்ம சச்சின் டெண்டுல்கர் அதில் மாற்று கருத்து இல்லை. இவர் தான் கிரிக்கெட் உலகின் கடவுளாகவும் பார்க்கப்படுகிறார். சச்சின் டெண்டுல்கரை தொடர்ந்து அவருக்கு முன்னதா இருக்கக்கூடியவர் மேக்ஸ்வெல். இவரு பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் டீமுக்கு எதிராக நடந்த போட்டியில 201 ரன் நாட் அவுட்ல வந்து பாத்தீங்கன்னா கிளான் மேக்ஸ்வெல் வந்து வந்திருக்காரு. ஆஸ்திரேலியா டீமை சேர்ந்தவர். இவருக்கு முன்னதா இருக்கக்கூடிய சுமன் கில் இந்தியா டீமை சேர்ந்த நியூசிலாந்து டீமுக்கு எதிராக நடந்த போட்டியில 208 ரன் வந்து அடிச்சு சுமன் கில் வந்து மீண்டும் பாத்தீங்கன்னா டபுள் செஞ்சுரி வந்து பதிவு பண்ணியிருக்காரு. சுமன் கில்லை தொடர்ந்து டபுள் செஞ்சுரியை பதிவு பண்ண இந்திய பேட்டர் பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா ஸ்ரீலங்கா டீமுக்கு எதிராக பாத்தீங்கன்னா 208 ரன் நாட் அவுட். ஸோ 208 ரன் நாட் அவுட்ல பதிவு பண்ணதால ரோஹித் சர்மா பாத்தீங்கன்னா ஒரு படி வந்து மேல இருக்காரு. சுமன் கில்லுக்கு முன்னதா ரோஹித் சர்மா இருக்காரு. ரோஹித் சர்மாவை தொடர்ந்து மீண்டும் அந்த சாதனை யார் பண்ணிக்கான்னு பாத்தீங்கன்னா மீண்டும் ரோஹித் சர்மா ஹிட்மேன் தான் பாத்தீங்கன்னா ஆசியா டீமுக்கு எதிராக 209 ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. இதனால மீண்டும் ஒரு முறை ரோஹித் சர்மா 200+ வந்து சாதனை வந்து பண்ணிருக்காரு. ரோஹித் சர்மாவை தொடர்ந்து இந்த சாதனையை டபுள் செஞ்சுரி சாதனையை பண்ணிருக்கக்கூடிய இன்னொரு நபர் பாத்தீங்கன்னா இசான் கிசான். இவரும் பாத்தீங்கன்னா இந்தியா டீமை சேர்ந்தவர். 209 ரன் 210 ரன் வந்து அடிச்சு பங்களாதேஷ் டீமுக்கு எதிராக இந்த தரமான சம்பவத்தை இசான் கிசான் வந்து பண்ணிருக்காருங்க. சோ சர்வதேச ஒரு நாள் போட்டிகள்ல அதிகப்படியான டபுள் செஞ்சுரியை அதாவது டபுள் செஞ்சுரி இண்டிவிஜுவல் ஸ்கோர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண லிஸ்ட்ல 6வது ஏற்றக்கூடியவர் நிசங்கா. இவர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா டீமை சேர்ந்து ஆப்கானிஸ்தான் டீமுக்கு எதிராக தான் பாத்தீங்கன்னா 210 ரன் நாட் அவுட்ல வந்து வந்திருக்காரு நம்ம நிசங்கா. இதனாலதான் நிசங்கா 6வது இடத்துல இருக்காரு. சர்வதேச ஒரு நாள் போட்டிகள்ல 200 ரன் அடிச்ச லிஸ்ட்ல 5வது இடத்துல பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா ஃபக்கர் ஜமான். இவர் வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் டீமை சேர்ந்தவர். ஜிம்பாப்வே டீமுக்கு எதிராக நடந்த போட்டியில 210 ரன் நாட் அவுட். இவரும் பாத்தீங்கன்னா அதே சாதனை வந்து நிசங்கா பண்ண அதே சாதனை இவரும் பண்ணிருக்கிறதால இவர் 5வது இடத்துல இருக்காரு. ஸோ இவரை தொடர்ந்து 4வது இடத்துக்கூடிய பிளேயர் யாருங்கன்னா கிறிஸ் கெயில். வெஸ்ட் இண்டீஸ் டீமின் பிச்சேட்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு தரமான பேட்டர் தான். கிறிஸ் கெயில் வந்து பாத்தீங்கன்னா ஜிம்பாப்வே டீமுக்கு எதிராக பாத்தீங்கன்னா 215 ரன் வந்து அடிச்சிருக்காரு. ஸோ இதுதான் அவருடைய ஹையஸ்ட் ஸ்கோரா பார்க்கப்படுது. ஸோ இதனாலதான் நம்ம கிறிஸ் கெயில் வந்து 4வது இடத்துல இருக்காரு. டாப் 3 லிஸ்டுக்கு நம்ம வந்துட்டோம். டாப் 3ல 3வது இடத்துல கூடியவர் சேவாக், வீரேந்திர சேவாக், இந்தியா டீமை சேர்ந்தவர். வெஸ்ட் இண்டீஸ் டீமுக்கு எதிராக நடந்த போட்டியில 219 ரன் வந்து குவிச்சிருக்காருங்க. இதனாலதான் வீரேந்திர சேவாக் இந்தியாவின் நம்பிக்கை நினைச்சது. ஒரு காலகட்டத்தில் இந்தியாவின் சச்சினுக்கு அடுத்து இவர் ஒரு சச்சின் அப்படின்னு சொல்லி போகிறது பெரிய புகழ் ஆரமே இவருக்கு சூட்டப்பட்டுச்சு. ஸோ இப்படி இருக்கக்கூடிய வீரேந்திர சேவாக் 219 ரன் வந்து வாரி குவிச்சாருங்க. ஸோ இப்படிதான் வந்து வீரேந்திர சேவாக் 3வது இடத்துல இருக்காரு இண்டிவிஜுவல் ஸ்கோர் பெர்ஃபார்மன்ஸ்ல. ஸோ இவர் வீரேந்திர சேவாக தொடர்ந்து இந்த லிஸ்ட்ல 2வது இடத்துல மார்டின் கப்டில். இவர் வந்து பாத்தீங்கன்னா நியூசிலாந்து டீமை சேர்ந்தவர். வெஸ்ட் இண்டீஸ் டீமுக்கு எதிராக நடந்த போட்டியில 230 ரன் நாட் அவுட்டுங்க. தரமான சமூகத்தை பண்ணி இவர் வந்து 1வது இடத்த போய் நின்னாரு. ஆனா இவருடைய சாதனையை அசால்ட்டா தூக்கி போட்ட நம்ம ஹிட்மேன் ரோஹித் சர்மா. இந்தியா டீமுக்காக ஸ்ரீலங்கா டீமுக்கு எதிராக நடந்த போட்டியில இந்திய அணியின் ஒரு தலை சிறந்த பேட்ஸ்மேனா இருக்கக்கூடிய ரோஹித் சர்மா பாத்தீங்கன்னா 264ங்க 215 தாண்டிட்டாருங்க. 264 ரன் கடைசி பந்துல இவர் அவுட் ஆகி வெளியே வந்துட்டார். இல்லைன்னா கண்டிப்பா 6 அடிச்சா 270 ரன் வந்து வாரி குவிச்சிருப்பாரு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு தரமான சம்பவத்தை பண்ணி சர்வதேச ஒரு நாள் கிரிக்கெட் போட்டிகளை
இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ், இண்டிவிஜுவல் ஸ்கோர் வச்சிருக்கக்கூடிய ஒரு தரமான பேட்டர் நம்ம ரோஹித் சர்மாங்க. 264 ரன் வாரி பிடிச்சிருக்காருங்க. இது மட்டும் இல்லாம 3 முறை டபுள் செஞ்சுரியை பதிவு பண்ணி இந்த டாப் 10 லிஸ்ட்லயே பாத்தீங்கன்னா இவரோட பேர் 3 முறை பதிவு பண்ணிருக்கோம். ஸோ இவரோட ரெக்கார்டை யாருன்னா அடிக்க முடியுமா, அடிக்கக்கூடிய பிளேயர் யாருன்னா இருக்காங்களா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. அதே போல ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாருங்க, சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. அதே போல இந்த கமெண்ட்ஸ், இந்த பதிவு வந்து கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சோடனே உங்க கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிவிடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாருங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. அப்பதான் கிரிக்கெட் சம்பந்தமா நாம போடக்கூடிய யாருமே சொல்லாத பல அற்புதமான அதிசயமான தகவலை நீங்க தெரிஞ்சுக்க முடியும். மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சத்துக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கண்டு அனுப்பணும் விஷயம் தெரிவிச்சுக்கிறோம். மீண்டும் நல்ல பதிவோடு நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.